இவங்க தான் நம்மளோட மியூசிக்கல் வெட்டுக்கிளி. இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த இசைக்கருவியை இசைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அது இல்லாமையும் எறும்பை வம்பிழுப்பாங்க. வெட்டுக்கிளி, இந்த இசைக்கருவிக்கு ஓய்வு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? எங்களால் நைட்டெல்லாம் தூங்க முடியல இந்த இசைப்புனால. ஆனால் நம்ம எறும்பு எப்போ பார்த்தாலும் ஓய்வெடுக்காம தோட்டங்களில் போய் நெல் தக்காளின்னு சொல்லி எல்லா பழங்களையும் சேகரிப்பாங்க. அவங்கள பார்த்து வெட்டுக்கிளி கேலி பண்ணும். குட்டி எறும்பே, ஏன் நீ எப்போ பார்த்தாலும் உணவு உணவுன்னு அலையிற? உணவை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்க. அப்படி என்ன உணவுலையே வீடு கட்ட போறியா என்ன? எனக்கு ஒன்றும் புரியலை. இல்லை வெட்டுக்கிளி, குளிர்காலம் இன்னும் 3 மாதத்துல தொடங்க போகுது. அப்போதைக்கு வெளியில் போய் நம்மளால உணவை சேகரிக்க முடியாது. அதனால தான் நான் இப்போயே உணவை சேகரிக்கிறேன். உன்ன மாதிரி நான் ஒன்றும் வெட்டியா இல்லை. நீ போய் வேலையை பாரு போ. பனிக்காலமும் ஆரம்பிச்சிச்சு. எறும்பு சொன்ன மாதிரி. கடவுளே, என்ன ரொம்ப குளிருது, பசி வேற எடுக்குது, பனிப்பொழிவு வேற அதிகமாக வருது. இதில் நான் செத்து போயிடும் போல. எனக்கே பயமாக இருக்குது. அந்த எறும்பை நான் கிண்டல் பண்ணேன். இப்போ எனக்கு தான் கஷ்டம். போய் அந்த எறும்புக்கிட்ட உதவி கேட்கலாம், போகலாம். அதிகமான பனிப்பொழிவு. வெட்டுக்கிளி எறும்புக்கிட்ட உதவி கேட்க எறும்பு வீட்டுக்கு வெட்டுக்கிளி அந்த பனியில் பறந்து போனாங்க வேகமாக. என் செல்ல பட்டுக்குட்டி, அம்மா உங்களுக்காக குளிர்காலத்துக்கு நிறைய உணவை சேகரிச்சிட்டேன். நீங்கள் சமத்தா வெளியில் போகாமல் சாப்பிடணும். சரியா? அம்மா பேச்ச கேட்கணும். எறும்பே, எனக்கு வேற ரொம்ப குளிருது, பசியில் செத்து போயிடுவேன் போல. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய். இந்த கதவை துற, நான் வீட்டுக்குள்ளே வரேன். நான் மட்டும் இல்லை வெட்டுக்கிளி, நீ யாருக்கிட்ட போய் உணவு கேட்டாலும் தரமாட்டாங்க. ஏன்னா நீ எல்லா இரும்பையும் கிண்டல் பண்ண. அதனால் உனக்கு யாரும் உணவு தரமாட்டாங்க. எங்களுக்கே உணவு கம்மியாக தான் இருக்குது. அதனால் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது. அதனால் என்னை மன்னிச்சிரு, இங்கேருந்து போயிரு. அதிகமான பனிப்பொழிவுனாலையும் பசினாலையும் பாவம் நம்ம வெட்டுக்கிளி செத்துருச்சு. அது நினச்ச மாதிரி மியூசிக்கை வாசிச்சுக்கிட்டே அது உயிரை விட்டுருச்சு.